ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப அருமையான சுவையில் முருங்கைக்காய் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். சிக்கன் மட்டனே தோற்று போகுங்க, அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான். இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி பெரிய சைஸில் 2 முருங்கைக்காய் எடுத்து நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக பாருங்கள், 1 கப் அளவுக்கு பாசுமதி அரிசி எடுத்து அதை ஒரு 20 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். 20 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் நம்ம சாதம் செய்ய ஆரம்பித்தோம்னா சரியாக இருக்கும். அரிசி 30 நிமிஷம் ஊறி வந்துடும். இப்போது பிரியாணி தாளிக்க ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் உருகினதும் இதில் 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், 1 நட்சத்திர சோம்பு, 1/2 டீஸ்பூன் கல்பாசி, 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுருங்க. பொரிஞ்சு வந்ததும் இது கூட மீடியம் சைஸில் 2 வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா செவக்கிற அளவுக்கு இதை வதக்கி விடுங்க. ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்குங்க, அப்போ தான் நமக்கு நல்லா செவந்து வரும். பாருங்கள், நம்ம சேர்த்த வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிட்டு அந்த எண்ணெய் திரும்ப பிரிய ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கோங்க. கஸ்தூரி மேத்தி நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும், ஆனால் நிறைய சேர்த்துக்கூடாது. 1/2 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் 3 பச்சை மிளகாய், கூடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இது திரும்பவும் நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ இதில் 1/2 கையளவுக்கு புதினா, 1/2 கையளவுக்கு மல்லி இலை, கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய முருங்கைக்காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க. இதை வதக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது, மிக்ஸ் பண்ணி விட்டாலே போதும். பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. இப்போ இதில் மீடியம் சைஸில் நல்லா பழுத்த தக்காளியாக 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை மிதமான தீயிலே வச்சுட்டு தக்காளி நல்லா குழையிற அளவுக்கு இதை வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இருக்கும்போதே இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி உப்பு சேர்த்து வதக்கும்போது தக்காளி நமக்கு சீக்கிரமாகவே நல்லா குழைவாக வதங்கி வந்துடும். இப்போ இது நல்லா வதங்கட்டும், தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. பாருங்கள், நம்ம சேர்த்த மசாலா எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு, ஒரு தொக்கு பக்குவத்துக்கு வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் இது கூட 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். கூடவே 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நார்மலாக பாசுமதி அரிசி எடுக்கும்போது 1 கப் அரிசினா 1/2 கப் தண்ணி தான் சேர்ப்போம். ஆனால் இதில் முருங்கைக்காய் வேகிறதுக்கும் நமக்கு தண்ணி வேணும். அதனால் 1 கப் அரிசிக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இதை அப்படியே வைங்க. தண்ணி நமக்கு நல்லா கொதிச்சு வரட்டும். பாருங்கள், தண்ணி நமக்கு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா இதில் நம்ம ஊற வச்சுருக்கக்கூடிய அரிசியை தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு அரிசியை மட்டும் இது கூட சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு தடவை பொறுமையாக இதை கலந்து கொடுங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் செக் பண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. எனக்கு சரியாக இருந்துச்சு. இப்போ குக்கரை மூடி போட்டுருவோம். மூடி போட்டுட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், 2 விசில் வந்து ப்ரெஷர் ஃபுல்லாக தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ரொம்பவே ஜூஸியாக ரொம்ப பர்ஃபெக்டாக நமக்கு பிரியாணி ரெடியாகி வந்திருக்கு பாருங்கள். கொஞ்சம் கூட குழையில, அடிப்பிடிக்கல, நல்லா ஜூஸியாக இருக்குது. முருங்கைக்காயும் நல்லா பக்குவமாக வெந்து வந்திருக்கு. இப்போ இதை பொறுமையாக ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நம்ம சுட சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ரொம்பவே அருமையான சுவையில் முருங்கைக்காய் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.